ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மட்டன் தம் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இந்த தம் பிரியாணி வந்து எங்கள் நாகர்கோயிலில் வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி, இந்த கல்யாண வீட்டிலலாம் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் 1 கிலோ மட்டன் நல்ல பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிக்கோங்க. அதில் வந்து இந்த ரம்ப இலைன்னு சொல்லுவாங்கல்ல, பிரியாணி இலை, பேண்டன் லீஃப்னு அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கீரை, புதினா ரெண்டும் ஒரு கை. அதுக்கு அடுத்து இது வந்து நம்ம மட்டனை குக் பண்ணுறதுக்கு இது தள்ளி நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் போடுறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு, ஓகே. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடணும். ஸோ இந்த பிரியாணி வந்து ரொம்ப கலராக இருக்காது, உங்களுக்கு ரொம்ப சோப்பு கலர் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, லைட்டாக ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால நான் வந்து நிறைய பச்சை மிளகா போடுறேன். சில்லி பவுடர்லாம் கம்மியாக தான் தேவை, அது இப்போ தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா, ஓகே. ஸோ எல்லாமே போட்டேன். கொஞ்சம் கரம் மசாலா போடும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆக்சுவலி 4 கப் அரிசியை வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கிலோ மட்டன் இருக்குது. 4 கப் அரிசி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 kg வரும், ஒரு 800 கிராம் ரைஸ் வரும், சரியா? ஸோ இதில் வந்து 1 கிலோ மட்டன் போட்டிருக்கேன். கூடவே எலும்பு தனியாக வாங்கி போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலேருந்து வரக்கூடிய ஸ்டாக் இருக்குல்ல, இது வெந்து வரக்கூடிய தண்ணியில் தான் நம்ம அந்த அரிசியை குக் பண்ண போகிறோம். அதனால நான் இதுக்கு வந்து 4 கப்பு அரிசினால 4 கப்பு தண்ணி விட போகிறேன். ஏன்னா எப்படியும் 4 கப் தண்ணியும் எக்ஸ்ட்ரா இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதனால ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 கப் தண்ணி விட போகிறேன், ஓகே. இதை இப்போ வந்து மூடி நான் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதில் வந்து மட்டன் வந்து குக் ஆகிடணும். மட்டன் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகணும், ஆனால் ரொம்ப ஓவராக குக் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம அதை தள்ளி தம் போடுவோம். தம் வந்து 20 நிமிஷம் போடுவோம். அதனால மட்டன் ரொம்ப ஓவராக குக் ஆகிடாமல், ஸோ இதை வந்து நான் மூடி குக் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மட்டன் வந்து நான் 5-6 விசில் வச்சேன். நீங்கள் உங்களோட மட்டன் டெக்ஸ்சரை பொறுத்து பெரிய பீஸ் மட்டன் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகும் குக் ஆகும். அதே மாதிரி யங் மட்டன்னா டக்குன்னு குக் ஆயிரும். கொஞ்சம் முத்துன ஆடுனா டைம் ஆகும், அதுக்கு தக்கன வச்சுக்கோங்க. நான் மொத்தம் 5-6 விசில் வச்சேன், ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம வடிகட்ட போகிறோம். இந்த ஸ்டாக்கில் தான் நம்ம ரைஸை குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு சிப்பல் வச்சுருக்கேன். இப்போ வடிகட்டிடலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வடிகட்டியாச்சு. இப்போ இந்த மட்டனை மட்டும் எடுத்து வரலாம். இந்த மட்டனை வந்து நம்ம மசாலாவில் போட போகிறோம். இந்த ஸ்டாக்கில் தான் நம்ம ரைஸை குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பிரியாணிக்கு வந்து அந்த டாப்பில் விடக்கூடிய அந்த எசன்ஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஓகே, ஸோ இதில் வந்து லேஸ் சூடு பால் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ லேஸ் வார்மான மில்கில் ஸோ குங்குமப்பூவும் ஆட் பண்ணிவிட்டு, அது வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு அண்ட் கலர் கொடுக்குறதுக்கு. இந்த கலர் இறங்குற டைமில் நம்ம இதில் கொஞ்சம் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 3 எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பைனாப்பிள் எசன்ஸ், எல்லாமே ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் ரோஸ் எக்ஸ்ட்ராக்டு, அதுவும் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பிரியாணி எசன்ஸ்ன்னு கடையில் கிடைக்கும், அதுவும் 1 டீஸ்பூன். ஸோ இது வந்து நம்ம டாப்பில் வந்து விட போகிற ஒரு மில்க் மிக்ஸ்சர். ஸோ இது வந்து இந்த குங்குமப்பூவோட இது வந்து இறங்கி எல்லோ கலரில் ஆகிடும். ஸோ இது வந்து அப்படியே ஓரத்தில் வச்சுருங்க, ஒரு 15 நிமிஷம், அரை மணிக்கூர் வச்சுடுங்க. ஸோ இங்கே நம்மளோட மில்க் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரத்தில் வச்சுருங்க, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிரியாணிக்கு மேலே போடக்கூடிய டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டாப்பிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஆனியன். ஸோ இதை கிறிஸ்பியாக ஃப்ரை ஆன உடனே காணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆனியன்ஸ் எல்லாமே கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு மேலே போடுறதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து
ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ ஸ்லைஸ் பண்ண கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ். ஸோ கிஸ்மிஸ் வந்து இதில் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நாகர்கோயில் வெட்டிங் ஸ்டைல் பிரியாணியில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ கேஷ்யூ நட்டு இது, அதுக்கப்புறம் பைனாப்பிள். ஸோ பைனாப்பிளையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் சொல்கிறேன், என்னெல்லாம் யூஸ்வலாக போடுவாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஆனால் நான் இன்றைக்கி இந்த 3 தான் போடுறேன். பைனாப்பிள் எல்லாம் ரொம்ப வதக்கணும்னு இல்லை, இந்த நெய்யில் இப்படி நல்லா சாட்டே பண்ணி அடுப்பு அணைச்சிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து வேறு என்னெல்லாம் போடலான்னா, கிரேப்ஸ் போடுவாங்க, டூட்டி ஃப்ரூட்டி போடுவாங்க, சில பேர் செரிஸ் கூட போடுவாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் வந்து ஜஸ்ட் கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் கொஞ்சம் நிறைய, அதுக்கப்புறம் பைனாப்பிள். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மட்டன் பிரியாணிக்குள்ள மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஸோ நம்ம இது ஃப்ரை பண்ணோம் தெரியுமா, ஆனியன் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயிலில் இதில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட போகிறோம். ஸோ பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட போகிறோம். அந்த அன்னாசி பூ, ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் அது என்னது, இந்த இலை மாதிரி ஒன்று இருக்குமே கருப்பு கலரில், அதுக்கு பேர் என்னது, கல்பாசி, அது எல்லாத்தையும் போட்டாச்சா. இது வந்து ஆயிலில் கொஞ்சம் இன்ஃப்யூஸ் ஆகட்டும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலை இருக்குல்ல, அந்த இலை நீங்கள் இது இல்லைன்னா பே லீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாஃப்டாகி குக் ஆனால் போதும். ஸோ அது எப்படியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் குக் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன்ஸ் வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க, அதுதான் நல்ல வாசனை தரும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும், பச்சை வாடை போக. ஸோ இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு குக் ஆனோடனே பச்சை மிளகா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா சில்லி பவுடர் நம்ம இதில் வந்து ரொம்ப குறைவாக தான் போட போகிறோம். ஓகே, அதனால் பச்சை மிளகா தாராளமாக போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆனியன், தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆயாச்சு. இப்போ இதில் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ் கரம் மசாலா பவுடர், இது நான் வீட்டிலே பண்ண கரம் மசாலா. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து நான் ரொம்ப போடல, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாதுன்னு குறைவாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள். ஓகே, ஸோ இதை வந்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். ஒரு 1/2 கப் போல் தயிர். ஸோ இது வந்து நம்ம வேக வச்ச மட்டன், இதில் வந்து ஸ்டாக் எடுத்துட்டோம். இந்த மட்டனை இதில் போட்டுருங்க. ஏன்னா வந்து இந்த கிரேவியில் நம்ம கொஞ்சம் கூட ஸ்டாக் விடலைன்னா இந்த மசாலாவில் வந்து ஃப்ளேவர் இருக்காது, அதனால 1 கப் ஸ்டாக் விட்டுருக்கேன். ஸோ நம்ம மசாலா வந்து டேஸ்ட் பார்த்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்றேன். ஸோ நல்லாயிருக்கும் அது. ஓகே, இதுதான் நம்மளோட மட்டன் மசாலா. ஸோ இது வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் சிம்மில் இருக்கட்டும். ஓகே, நம்ம ரைஸ் குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக் வந்து நான் மெஷர் பண்ணி ஊற்றுனேன். மொத்தம் எத்தனை இருந்துச்சு தெரியுமா? மொத்தம் வந்து 5 கப்பு ஸ்டாக் வந்துச்சு. நான் எக்ஸ்ட்ராவாக 1 கப் ஊற்றி 6 கப் ஆக்கியிருக்கேன். நான் வந்து எத்தனை கப் அரிசி வச்சுருக்கேன்னா, இங்கே பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், இது வந்து நான் கிட்டத்தட்ட 1 மணிக்கூருக்கு மேலேயே ஆச்சு ஊற வச்சு. 4 கப் அரிசி இருக்குது. ஸோ 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி இதில் இருக்குது. ஸோ 4 கப்புக்கு இதில் வந்து மொத்தம் 6 கப் தண்ணி. ஓகே, ஸோ இந்த அரிசியை வந்து ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போட்டுருங்க. இது வந்து இப்போ கொதிக்கட்டும். இது கொதிச்சு இந்த அரிசி எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் தம் அசம்பிள் பண்ணும்போது காணிக்கிறேன். வந்து நம்ம ரைஸை வந்து குக் பண்ணோம் தெரியுமா, அந்த ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. அதாவது இந்த ரைஸை டேஸ்ட் பண்ணிங்கன்னா நறுநறுன்னு தான் இருக்குது, ஃபுல்லாக குக் ஆகலை. ஆனால் தண்ணி வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி பொலன்னு இருக்குது பாருங்கள். ஆனால் ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகலை, உங்களுக்கு தம்மில் தான் பர்ஃபெக்டாக குக் ஆகும். மட்டன் வந்து கிரேவி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி. ஓகே, ஸோ நம்ம தம் வந்து டோட்டலாக 20 மினிட்ஸ் வைப்போம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அசம்பிளிங்க்கு
நம்ம மட்டன் மசாலா, நம்மளோட ரைஸு, நம்மளோட நெய்யில் வறுத்த கேஷ்யூநட், கிஸ்மிஸ், பைனாப்பிள், அப்புறம் ஃப்ரை பண்ண ஆனியன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சோம் தெரியுமா ஃபஸ்ட்டே, குங்குமப்பூ, பால், பைனாப்பிள் எசன்ஸ் எல்லாமே கலந்தது இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கொத்தமல்லி கீரையும் புதினாவும் இருக்குது, கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். நான் வந்து 2 பேனில் பண்ண போகிறேன். அதனால் இதில் வந்து ஹாஃப் மட்டனை இதில் போட போகிறேன். ஏன்னா வந்து ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் ஒரு பேனில் ஃபிட் ஆகாது. அதனால் 2 பேன்லேயும் பிரியாணி பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஹாஃப் மட்டனை இதுலேயும் ஹாஃப் மட்டனில் இதுலேயும் அசம்பிள் பண்ணிட போகிறேன் ஃபுல்லாக. மகா ரெடியா? சரி, மகா தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். இங்கே வா, கிட்டவா. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து அவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவுக்கு. இது சரியா? ஓகே, சரி. இப்போ மட்டனில் ஹாஃப் மட்டனை ஆன் பண்ணி ஹாஃப் மட்டனை கேர்ஃபுல்லாக எடுத்து இதில் போடுறேன். இனி இதில் ஹாஃப் ரைஸு. ரைஸே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. நான் சில்லி பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக போட்டதுனால நமக்கு வந்து ரைஸும் சரி இந்த கிரேவியும் சரி உங்களுக்கு வந்து வெள்ளை வெள்ளைன்னு வரும். ஆக்சுவலி இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டன் இருக்குது, அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மிச்சம் உள்ளது எல்லாமே அதுக்கு போயிடும். இப்போ வந்து இந்த டாப்பிங்கில் வந்து கொஞ்சம் புதினா கீரை, இந்த புதினாவும் கொத்தமல்லி கீரையும், அதுக்கப்புறம் ஹாஃப் ஃப்ரைட் ஆனியன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பைனாப்பிளும் ஹாஃப், நம்ம நெய்யில் வறுத்த கேஷ்யூ, பைனாப்பிள் அதெல்லாம் ஹாஃப். ஃபைனலாக நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கிற இந்த எசன்ஸ், இதுதான் அந்த மனம், பிரியாணிக்குள்ள அந்த மனத்துக்கு. வணக்கம் மகா. மகாவே சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இதை மூடி நம்ம தம்மில் லோவஸ்ட் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துருங்க. 15 to 20 மினிட்ஸ் அவ்வளோ போதும். ஏன்னா மட்டன் குக் ஆகிடுச்சு, நம்ம ரைஸ் குக் ஆகுறதுக்கு தான். ஓகே, ஸோ நான் இதிலேயே அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தம் வைக்கும்போது காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், பிரியாணி வந்து உங்களுக்கு 2 பாட்டுமே வந்து கிட்டத்தட்ட 30 நிமிஷம் தம்மில் வச்சேன். நான் லோ ஃப்ளேமில் வச்சேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகும். இல்லைன்னா வந்து ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அது வந்து டெக்ஸ்டர் நல்லா இருக்காது. அதனால் பிரியாணி, தம் பிரியாணி எப்போவுமே செஞ்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், அப்படி வீடே கம்மன்னு மணக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சர்வ் பண்ணிட போகிறேன். ஸோ ரைஸை பாருங்க ஃபஸ்ட் எவ்வளோ பொலன்னு இருக்கு. ஓகே, பிரியாணி வந்து வேறு லெவல். ஸோ ரைஸோட கலரை பாருங்கள். இந்த ரைஸ், இதுதான் வந்து எங்கள் ஊரில் வந்து கல்யாண வீட்டிலலாம் பண்ணக்கூடிய ரைஸ். கல்யாண வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் இருக்கும்.